வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனல்ல மீண்டும் உங்க கவிதா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். அதுதான் எப்பவுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துட்டோம். அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு 100 கிராம் வந்து மஞ்சத்தூள் போடுறோம்ப்பா. மஞ்சத்தூள் போட்டு வேப்பம்பூ வடை வந்து நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். ஸோ இந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த வெங்காயத்தில் பிசைஞ்சு விட போகிறோம். பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு போடணும். உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேப்பம்பூ போடுவோம். அப்படின்ப்பா நம்ம 100 கிராம் வந்து மஞ்சத்தூள் போட்டாச்சு. நம்ம வந்து ஒரு 100 கிராம் வந்து உப்பு, ஒரு கையளவு உப்பு போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் பிசைவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வேப்பம்பூ போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா கையளவுக்கு போடுங்கப்பா. நம்ம வந்து இந்த ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ போட முடியுமோ நான் அவ்வளோ போடுறேன். மீதி பேலன்ஸ் வந்து நாளைக்கு கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து இதில் ஜீரகம் போட்டிருக்கோம், மஞ்சள் போட்டிருக்கோம், வெங்காயம், உப்பு. இப்போ வந்து 100 கிராம் வெந்தயம் எப்பயும் போல் நான் சொல்கிற அளவுக்கு என் கை நிறையா போடுறேன்ப்பா. ஏன்னா எனக்கு கை நிறைய கணக்கு தான் தெரியும். ஸோ அதனால் ஒரு கை நிறையா போட்டாச்சு. அதேமாதிரி கடுகும் ஒரு கை நிறையா போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து உளுத்தம்பருப்பு ஒரு கை நிறையா, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஒரு கை நிறையாப்பா. அதுக்கப்புறம் வேப்பம்பூ மட்டும் 100 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ இந்த 100 கிராம் வேப்பம்பூவை நம்ம அதில் போட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டை தட்டி நம்ம போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வேப்பம்பூ வடகம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிப்பா. நான் வந்து இந்த வேப்பம்பூ வடகம் கிடையாது, எந்த வடகத்துலையும் எண்ணெய் கலந்து உருண்டை பிடிச்சி நான் வைக்க மாட்டேன்ப்பா. நான் இப்படியே தான் வச்சுருப்பேன். வருஷக்கணக்கானாலும் கெட்டு போகலை, எதுவுமே ஆகாது. நம்ம லாஸ்ட்டாக எண்ணெயில் தானே பொறிக்க போகிறோம். அதனால் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இதுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக